தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் மீண்டும் இந்த காஸ்பல் டிவி வழியாக திறந்த வாசல் என்ற நிகழ்ச்சியில் இயேசுவுக்கு சீஷராகுதல் என்ற தலைப்பில் நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டு வருகின்ற தொடரை நாம் பார்க்கிறோம். முதலாவது இயேசுவுக்கு சீடராவதற்கு தடையா இருக்கிற காரியங்கள் சிந்தித்திருக்கிறோம். இரண்டாவது, இயேசுவை நாம் எவ்விதம் விசுவாசிக்க வேண்டும் என்ற காரியத்தை குறித்து நாம் சிந்தித்திருக்கிறோம். மூன்றாவது, இயேசுவின் உபதேசத்தின்படி அழியாத ஆத்மாவுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்ற செய்தியை நாம் சிந்தித்திருக்கிறோம். உயிர் போய்விடுகிறது, சரீரம் அழிந்து விடுகிறது, ஆத்மா நிலைத்திருக்கிறது, அதுக்கு ஒரு இளைப்பாறுதல் வேண்டும், அது சாவை கடந்தும் தொடர்ந்து வரப்போகிறது, மனிதர்களால் சரீரத்தை அழிக்க முடியும், ஆத்மாவை அழிக்க முடியாது என்ற நிலைகளை நாம் சிந்தித்திருக்கிறோம். இப்போது அதனுடைய அடுத்த பகுதிக்கு நாம் செல்லுகிறோம். இப்போ கடந்த பகுதியில ஆத்மாவை கொல்ல முடியாது, அது சாவை கடந்து இருக்கக்கூடியது என்ற ஒரு நிலையோடு நாம் சிந்தித்து முடித்திருந்தோம். இப்போது நாம் தொடர்கிறோம். இந்த ஆத்மா எப்படி அது நிலையாக இருக்க போகிறது என்ற சில காரியங்களை சிந்திக்க வேண்டும். லூக்கா 16ஆம் அதிகாரம் 19 23 வரை உள்ள வசனங்களுக்குள்ள நாம வரும்போது இயேசு ஒரு உண்மை சம்பவத்தை சொன்னார். ஒரு ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஆடம்பரமாய் சுகபோகமாய் அவன் வாழ்ந்து வந்தான். அவனுடைய வீட்டு வாசல் அண்டையிலே லாசரு என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் படுத்து கிடந்தான். அவன் தரித்திரன், பருக்கள் நிறைந்தவன், ஏழை என்ற சூழ்நிலை அங்கே இருக்கிறது. ஒருவன் ஆடம்பரமாய் ஐஸ்வர்யமாய் சுகபோகமாய் வாழுகிற மனிதன், இன்னொருவன் நேர் தலைகளாய் இருக்கிற ஒரு மனிதன். இப்போது ரெண்டு பேருடைய வாழ்க்கை உலகத்தில் இப்படி இருந்தது. இப்போ ஒரு நாள் இந்த வாழ்க்கை முடிகிறது. ரெண்டு பேரும் கண்ணை மூடுறாங்க. ஒரே நாள்ல மூடினாங்களா நமக்கு தெரியாது. இந்த வாழ்க்கை முடிகிறது. அப்போ இங்கே ஆடம்பரமாய் சுகபோகமாய் செழிப்பாய் ஆசீர்வாதம் என்ற நிலையில் வாழ்ந்த மனிதன் இப்ப பாதாளத்துல வேதனைப்படுகிறான். இந்த தெருவில் கிடந்த பிச்சைக்காரன் இப்போது மேல் பாதாளம் அல்லது ஆபிரகாமுக்கு பக்கத்துல அவன் தேற்றப்படுகிறான் என்ற செய்தியை அங்கே நாம் பார்க்கிறோம். இது மிகவும் முக்கியமான ஒரு சம்பவம். உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கைக்கும் இங்கே நமக்கு நடக்கிற காரியங்களுக்கும், கண்ணை மூடின பிறகு நமக்கு நடக்கிற காரியங்களுக்கும் தொடர்பில்லை, சம்பந்தம் இல்லை என்பதை மிக முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அதிகமா இந்த இயேசு நாமத்தை பயன்படுத்துற சூழல்ல நீ எல்லா ஜாதியிலும் மேன்மையாய் இருப்பாய், பேரை பெருமைப்படுத்துவேன்னு பெருமைக்கு தான் கொண்டு போறான். பெருமை உள்ளவனுக்கு தேவனை எதிர்த்து நிற்கிறாருன்னு வசனம் வேற இருக்கு, அது இன்னொரு பக்கம். இப்படி கொண்டு போறாங்க. ஆனா இங்க பெருமையா இருந்தவர்கள் கண்ணை மூடின பிறகு தண்டனைக்குரிய இடத்துக்கும் போக வேண்டி இருக்கும் என்பதை இங்கே நாம் விளங்கி கொள்ளணும். லூக்கா 28ஆம் அதிகாரம் முதல் 14 வசனத்துல ஒருவன் தேவனிடத்துல அன்புள்ள தேவன் ஒருவனிடத்துல பிரியமுள்ளவனா இருந்தால் அவன் அப்படி ஆசீர்வதிப்பார், இப்படி ஆசீர்வதிப்பார், அவன் பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துல இருப்பான், எல்லா ஜாதிகளை பார்க்கலும் மேலா இருப்பான்லாம் சொல்லி அந்த வசனங்கள்லாம் இருக்கிறதுனால இந்த ஐஸ்வர்யவனா அப்படித்தான் நினைத்திருப்பான். கடவுள் என்னோட வேணா ஐஸ்வர்யா இருக்கு, தாராளமாய் உலகத்துல பேர் புகழ் பிரசாம இருக்கு, ஆகவே கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், கடவுள் என்னோட இருக்கிறார் அவன் நினைத்திருக்க கூடும். இது ஒரு உண்மை சம்பவம். ஏன்னா லாசர் என்று ஒருவன் இருந்தான்னு பெயர் வருது. ஆபிரகாமை பார்த்தான், மேலே கண்ணேறிட்டு பார்த்தான் என்கிற அந்த சம்பவம் இருக்கிறது. இயேசு மரித்து பாதாளத்துக்கு போய் நோவாக்கால ஆத்மாக்களை சந்திக்க போனாருங்கிற அந்த மாதிரியான ஒரு விவரத்துக்கு ஏற்ப இதுவும் கொஞ்சம் இணைஞ்சு வர்றதுனால இது ஒரு உண்மை சம்பவமாக இருக்க வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். அப்ப இங்கே உலகத்திலே ஆசீர்வாதமா எண்ணப்பட்டவன் இங்கே தலைகளான ஒரு நிலையில சிக்கிக் கொள்வதை பார்க்கிறோம். இங்கே அற்பமாய், அதாவது நீங்கள் உபாகம் 28ஆம் அதிகாரம் 14க்கு பிறகு இருக்கக்கூடிய சாப வசனங்கள் இருக்கு இல்லையா, அங்க இருக்கு, நீங்க படிச்சிருங்க. அப்படி இருந்த லாசரு பரதீஸ்ல மேலான நிலையில் இருப்பதை இங்கே ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுவதை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த உலகத்துல இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் மோசடிங்கிறத நீங்க விளங்கணும். ஏன்னா உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். இயேசு எப்படி வாழ்ந்தார்? ஒரு தொழுவத்தில் பிறந்திருக்கிறார். நரிகளுக்கு குழிகள், ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுதல் இல்லை, தலை சாய்க்க இடம் இல்லை,
மனுஷகுமாரனுக்கு தலை சாக்கி இடம் இல்லைன்னு சொல்லி வாழ்ந்திருக்கிறார் இல்லையா? அப்படித்தானே வாழ்ந்திருக்கிறார். 2 கள்ளமாருக்கு நடுவுல தூங்கி மறிச்சிருக்கிறார். நீ அப்போஸ்தலரை பாருங்க, அது 1 கொரிந்தியர் 4:9, அப்போஸ்தலர் எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்களை போல கடைசியாய் காணப்பட பண்ணினார், நாங்கள் வேடிக்கையானோம், அற்பமா எண்ணப்படுகிறோம், துடைத்து போடுற அழுக்க போலான்னு அங்க பட்டியல் இருக்கு வாசல். உலகத்துல எப்படி வாழ்ந்தாங்க, ஆனா மறுமையில எப்படி இருந்தாங்கன்னா அவர்கள் மேலான நிலையில இயேசு தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். இங்க புரிய வேண்டியது, இந்த உலக வாழ்க்கை இப்போது இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிசாசு ஏவாளை ஏமாத்துனதுனால சாபம் வந்துட்டுது. காயினை ஏமாத்தி கொலைகாரனா மாத்தியாச்சு, மற்ற ஜனங்களை ஏமாத்தி துன்மார்க்கரா மாத்தியாச்சு, இஸ்ரவேலர்ல ஏமாத்தி விக்கிரகாரங்க செய்ய வச்சாச்சு. இப்படி எல்லாம் நடந்ததுனால பிசாசின் ஆளுகையில் இந்த உலகம் இருக்கிறது என்று சொல்லி 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து இயேசுவிடத்துல பிசாசு பேசுறான் இல்லையா? எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு தான் இதை கொடுப்பேன் என்று பேசுகிறான். சரி, இப்போ உலக சூழ்நிலை சாத்தானுக்குள்ள இருக்கு, சாத்தானும் மனிதர்களும் சேர்ந்த ஒரு கூட்டணியில இருக்கு. உலகத்துல நடக்கிற நிகழ்வுகளே அதுக்கு சாட்சியா இருக்கு. அதனால இங்க நடக்கிறதெல்லாம் வேறு. சொல்றாங்கல்ல, நல்லவனுக்கு காலம் இல்லைங்கிறாங்க, கள்ளனுக்கும் கொள்ளக்காரனுக்கு தான் காலம்னு சொல்றாங்க, உங்களுக்கு தாப்பா எல்லாம் அப்படி. சோ இது வேறு. ஆக மர்மங்கிறது வேறு, புரிந்து கொள்ள வேண்டும். ஆக ஆத்மா என்பது இந்த உடலை விட்டு செல்லும் போது இந்த உலகத்தில் வாழ்ந்த சூழ்நிலைக்கு வித்தியாசமான ஒரு தலைகீழ் சூழ்நிலைக்கு செல்லுகிறது என்பதை இந்த பகுதியில நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். ஆகவேதான் நீங்க 3 யோவான் 2ஆம் வசனத்துல, சகோதரனே நீ உன் ஆத்மாவில் வாழுகிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன்னு சொல்ற. முதலாவது நீங்க ஆத்மாவில வாழ்ந்திருக்கணும், அதுக்கு பிறகுதான் மற்ற காரியம் என்று குறிப்பிடுகிற ஒரு காரியத்தையும் அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். மத்த 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல அக்கிரமக்காரர்கள் புறம்பான இருளில் தள்ளப்படுவார்கள், அங்க அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அப்ப சாவுக்கு ஆத்மா என்பது இந்த உலகில் வாழும் போது இருக்கிற சூழ்நிலை வேறு, சாவுக்கு பிறகு நடக்கிற சூழ்நிலை வேறு என்பதை இங்க மிக முக்கியமாய் இயேசுவின் சீடர் ஆகிறவர்கள் கவனத்துல கொள்ள வேண்டும். தானியேல் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல தானியேலுடைய கடைசி சூழ்நிலையில கர்த்தருடைய தூதன் சொல்லுறான், தானியேலே நீ போகலாம், நீ இளைப்பாறை கொண்டிருந்து நாட்களின் முடிவுல உன் சுதந்திர வீதத்திற்கு இழந்திருப்பாய். அப்ப ஆத்மாவுக்கு ஒரு இளைப்பாறுதல் வேண்டும் என்ற நிலையில தான் அந்த முந்தின பகுதியை நாம நிறைவு செஞ்சிருந்தோம். இங்கே ஒரு சாரார் இளைப்பாறுதலுக்கு போகிறார்கள், இன்னொரு சாரார் இளைப்பாறுதல் இல்லாத சூழ்நிலைக்கு போறார். இது ஆத்மாவில் நடக்கிற காரியம். சரீரம் முடிந்து விட்டது, உயிர் போய்விட்டது, அதுக்கு புற உள்ள காரியங்கிறத மனசுல வைக்கணும். அப்போ இந்த ஆத்மா எவ்வளவு முக்கியமானது என்கிறத ஒரு முறை கூட நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த ஆத்மாவிலே நாம் இளைப்பாறுதலை அடைய வேண்டும் என்பதற்காக தான் இயேசுவின் சுவிசேஷம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க மத்தேயு 11:11ஆம் அதிகாரத்துல வருத்தப்பட்டு பாரசம் கடவுளை எண்ணத்தில் வாருங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல கற்றுக்கொண்டால் உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். உங்கள் பொறுமையினாலே உங்கள் ஆத்துமாக்களை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். ஆத்மா முக்கியமானது, அதுக்கு ஒரு இளைப்பாறுதல், ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்பது இங்கே இந்த இடத்துல நாம் மிக மிக முக்கியமாய் நீங்கள் மனசுல பதிந்து கொள்ள வேண்டிய காரியம். ஏன்னா இன்றைக்கு சுவிசேஷம் தலைகளா இருக்கிறது. இது அதான் எல்லாமே தலைகள், அஸ்திபாரத்திலிருந்தே அனைத்தும் தவறான சுவிசேஷத்துக்கு சம்பந்தம் இல்லாத நிலையில் சென்று கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் தொடர்ந்து வசனங்களை சிந்திக்கும் போது விளங்கி கொள்ள உங்களால முடியும். நான் மற்ற வேதங்களும் படித்திருக்கிறேன். இப்போ இந்திய வேதத்தினுடைய பகவத்கீதை என்று சொல்வார்கள். அதுல 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல ஒரு வழி இருள்ல போய் முடியுதான், இன்னொரு வழி ஒளிமயமான சூழ்நிலையில முடியுதான். அவங்க வேதத்துல சொல்லி ஒரு வழி ஒளியிலான இடத்துல முடியுது, இன்னொரு வழி இருட்டில் முடிகிறதுன்னு சொல்றாங்க. பகவத்கீதையில 14ஆம் அத்தியாயம் 18ஆம் வசனத்துல சத்துவ குணத்துக்குரியவர்கள் மேல் நோக்கி சொர்க்க லோகங்களுக்கு செல்லுகிறார்கள், தமோ குணத்துக்குரியவர்கள் கீழ் நோக்கி பாதாள லோகங்களுக்கு செல்லுகிறார்கள்னு வாசிக்கிறோம். சத்துவ குணம்னா சாந்த குணம், சாந்த குணம் சொல்றேன்ல, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் ஆண்டவர் சொல்வார்.
சாந்த குணம், நல்ல குணம் உள்ளவர்கள் மேல் நோக்கி சொர்க்கம் போறாங்க. தமோ குணம்னா முரட்டு குணம், துன்மார்க்க குணம் உள்ளவங்க பாதாள உங்களுக்கு செல்கிறார்கள் என்று சொல்லி அவருடைய வேதத்துல எழுதியிருக்கு. இஸ்லாமியருடைய புனித நூல் திருக்குரான், அங்கே பரலோக நரகம் நம்ம பைபிள்ல இருக்கக்கூடிய விஷயம்தான் ஏறக்குறைய அப்படியே அங்கே இருக்கிறதையும் நாம பார்க்க முடியுது. அதன் பிறகு நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 12-15 வரை உள்ள வசனங்கள்ல வந்தா, மரித்தோராகிய சிறியோரையும் பெரியவரையும் தேவனுக்கு முன்பாய் நற்க கண்டேன். புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்ட கிரியைகளின்படியே அவர் நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். ஜீவ புஸ்தகம் என்று வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அந்த புஸ்தகத்துல பேர் இல்லாதவன் 2ஆம் மரணமாகி அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். நல்ல கவனிங்க, உலகத்துல சரீரத்துல வாழ்ந்துட்டோம், எப்படியோ வாழ்ந்துட்டோம், முடிச்சிட்டோம். ஆனா அந்த ஐஸ்வர்யவானுடைய காரியத்தை பாருங்க. அவன் உலகத்துல செழிப்பாய் வாழ்ந்திருந்த போதிலும் ஒரு கட்டத்துல அவன் பாதாளத்துல வேதனைப்படுகிறான் என்ற காரியத்தை பார்க்கிறோம். அவன் ஏன் பாதாளத்துல வேதனைப்பட்டான் தெரியுமா? இந்த உலகத்துல வாழும்போது அவன் ஏதேதோ செஞ்சான், என்னென்னலாமோ நடந்தனும். அவனுக்கு ஒருவேளை நான் நினைக்கிறேன், இன்னைக்கு உலகத்துல பாக்குறோம், அக்கிரமா எல்லாம் செய்யறாங்க, தண்டனை வர்றது இல்லை இல்லையா? தண்டனை இல்லை, திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிடுறான். சில வேளை சிலர் சொல்லுவாங்க, அவன் எல்லா அக்கிரமத்தையும் செஞ்சான், ஒரு ராத்திரியிலே செத்து போனான், ஒன்னும் அனுபவிக்காம போயிட்டானே என்று நினைப்பான். உலகத்துல அனுபவிக்காம போயிருக்கலாங்க. சாவுக்கு பிறகு ஒரு இடம் இருக்கு பாத்தீங்களா? பாதாளத்துல அவன் செய்த அக்கிரமங்களுக்கு தக்கபடி அவன் தண்டிக்கப்பட்டான் என்றது அந்த லூக்கா 16:19-23 சம்பவத்துல நம்ம பார்த்துட்டோம். நீ வேதனைப்படுகிறாய், அவன் தேற்றப்படுகிறான் ஆண்டவர் சொல்லுவார். இங்க அங்கே உலகத்தின் முடிவு. இப்ப பழசு, இங்க உலகத்துல வாழ்ந்தாச்சு, பாதாளத்துக்கு போயாச்சு, திருப்பி அந்த ஆத்துமாக்கள் இன்னும் அழியல. இதான் கவனத்துல கொள்ளணும். ஆத்மா எவ்வளவு முக்கியமானதுன்னு பாருங்க. அது சாவ கடந்து போச்சுது, பாதாளத்துக்கு போச்சுது, இப்ப பாதாளத்துல கடந்து மீண்டும் வந்திருக்கிறது. இப்ப ஒரு நியாய தீர்ப்பு. யார் யார நித்திய ஜீவ புஸ்தகத்துல, அதாவது இவர்களை நித்தியமா வைக்கணுமோ முடிவு எடுக்கக்கூடிய ஒரு புஸ்தகம் இருக்கிறது. அந்த புஸ்தகத்துல பேர்லவங்க அங்க போயிருவாங்க. யார் யார் இவங்க நித்தியமா வைக்கப்படாது, இவங்க இருந்தது போதும், அதை டெர்மினேட் பண்ணணும் அப்படின்னு தேவன் முடிவு பண்றாரோ அவங்க புஸ்தகம் அதுல இருக்கான். சோ இஸ்லாமியருடைய புனித நூல் திருக்குரான்லயும் அது 17ஆம் அத்தியாயம் 13-14 வசனத்துல இறுதி நாள், கியாமத் நாள்னு சொல்றாங்க. அவனவன் செயல்கள் எழுதப்பட்ட ஏடுகள் அவன் கழுத்துல கட்டி தொங்க விடப்படும். உன் செயலை நீயே வாசித்து பாரு, உனக்கே தெரியும் நீ என்ன செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அவன் செயல்கள் அதற்கேற்ற பலனை கொடுக்கறதுங்கிறத இங்க கவனத்துல கொள்ளணும். உலகத்துல அப்படி வாழ்ந்தோம் இப்படி வாழ்ந்தோங்கிறதுல பிரச்சனை. ஆத்மா இருக்கு, அது உலகத்தை தாண்டி சென்றும் பலனடைய போகிறதுங்கிறது மனசுல வைக்கணும். வெளிப்படுத்தல 22:12 இயேசு சொன்னார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவன் கிரியைக்கு தக்கதான் நான் அளிக்கிற பலன் என்னோட கூட வருகிறதுன்னு சொல்ற. இயேசு மீண்டும் வர்றாருன்னு நமக்கு தெரியும், ஆனா எதுக்கு வர்றாருன்னு அநேகருக்கு தெரியும். அவனுடைய செயல்களை நான் பதிவு செய்து அதற்கு பலன் கொடுக்கும்படியாய் வரப்போறேன். நீங்க செத்தாலும் நீங்க உங்களை ஆத்துமாக்கள்ல கொண்டு வருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 1 பேதுரு 1:17 பட்சபாதம் இல்லாமல் அவன் கிரியைக்கு தக்கதாய் பலன் அளிக்கிறவர் நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறவர்கள் அப்படின்னாலே இங்க பரதேசிகளை போல சஞ்சரிக்கும் காலமளவும் பயத்துடனே நடந்துருங்க. யாரு பிரசங்கியாரா விசுவாசியாரெல்லாம் பார்க்கல. வசனம் சொல்லுது, அதிக ஆக்கின அடைவோம் என்று கருதி உங்களில் அநேகர் போதகராக இருப்பீர்களா? ஆனா நீங்க தானே அநேகரை நித்திய ஜீவனுக்கு போக முடியாம தடுத்தீங்க. அநேகருடைய ஆத்துமாக்களை அழிச்சதுக்கு காரணம் நீங்க தானே. ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களா விழித்து இருக்கணும். ஒரு பொருளை வாங்கினா 6 மாசம் கேரண்டினா அதுக்கு உள்ள ரிப்பேர் ஆனா அவன் பொறுப்பேற்கிறான். இப்படி செய்ய வேண்டியவங்க விளையாடுனா என்ன நடக்கும்? நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் தோங்குகிற காலமா இருக்கிறதுன்னு பேதுரு சொல்றாருல்ல. ஆக ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. 2 Corinthians 5:10 சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலன் அடையும்படியாவது கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பு நிற்கணும். இந்த உலகத்துல நாம எப்படி வாழ்ந்தோம், இந்த மாம்ச சரீரத்துல வாழ்ந்தோம்ல, அதுக்கு தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். இயேசுதான் நியாயாதிபதியாக இருக்க போகிறார், நியாயம் விசாரிப்பார் என்று பார்க்கிறோம்.
அன்பானவர்களே, கிறிஸ்தவ சுவிசேஷத்துல இருக்கிற அடுத்த ஒரு மோசடி இந்த இடத்துல நான் நினைவு படுத்த விரும்புகிறேன். ஒரு கூட்டத்தார் சொல்றாங்க, சிலுவை கள்ளர்லாம் பரலோகத்துக்கு போறோம். நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். சிலுவை கள்ளர்லாம், சிலுவை கள்ளர்ல போன்றவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போனா, பரலோகம்னா இது என்னங்க கள்ளம்மாருடைய ராஜ்யமா இருக்கணுமா? அவனுடைய கிரியைக்கு பலன் கொடுக்க நான் வாரேன் ஆண்டவர் சொன்னா, இந்த கள்ளமா இருக்க கள்ளிகளுக்கு நிலைமை என்ன ஆகும்? நீங்க கொஞ்சம் யோசிங்க. மோசடி தானே. செல்வக்கள்லாம் பாவம் அறிக்கை செஞ்சான், அவன் சொல்றான் நாம செஞ்சதுக்குள்ள பலனை தான் அடையிறோம்னு சொல்லி முடிக்கிறான். ஆண்டவர் சொன்னார், இன்று என்னுடன் இருப்பாய் பரதீசு. இயேசு எங்க போனார் அன்னைக்கு? அது 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ல இருந்து படிச்சான். பாதாளத்துக்கு போனார். நோவா கால அறியாமல் ஆவிகளுக்கு பிரசங்கிக்க போனார்ல, அங்கதானே இந்த சிலுவைகளை கூட்டிட்டு போனோம். மெஸ்ஸியா விசுவாச பிரமாணம் சொல்லும் போதே அவர் பாடுபட்டு மரித்து பாதாளத்துல இறங்கினாருன்னு தான் சொல்லுவாங்க. அப்ப இயேசு பாதாளத்துக்கு போனாரு, சிலுவைகள்லாம் பரலோகத்துக்கு போனானா? என்ன மோசடி கோட்பாடு? ஒரு நாள் இருக்க முடியும். சோ இயேசு கள்ளமாறு, பரலோகம் கள்ளமாருடைய ராஜ்யம் கிடையாது, அது நீதிமான்களுடைய ராஜ்யம்னு அதை 13:43 சொல்லுது. அது பரிசுத்தவானுடைய சுதந்திரம் என்று சொல்லி கொலோசியர் 1:12 சொல்லுகிறார். நல்ல கிரியைக்கேற்ப அவர் பலன் கொடுக்க வரும்போது நீங்க எப்படி இருப்பீங்கிறதுல இப்பவுமே தெளிவடைந்து கொள்ள வேண்டியது அவசியம். இன்னொரு கூட்டம் சொல்லுது, அங்கெல்லாம் தாய் சபை, திருக்குடும்ப சபை எல்லாம் பேர் வச்சுக்கிறாங்க. ஆனா ஒவ்வொரு நாளும் அம்மா இப்பொழுதும் வேண்டிடுங்க, இந்த மரண நேரத்துல வேண்டிடுங்க, ஐயா வேண்டிடுங்க, அண்ணா வேண்டிடுங்க, 33 கோடி பேர் வச்சிருப்பாங்க நினைக்கிறேன். இப்படி இருக்கிறாங்க. என்னங்க இது? இந்த ஆளு இன்னும் மனம் திரும்பல, குணப்படல, கிரியைக்கு தக்க பலன் கொடுப்பான்னு அவர் சொன்னா வேண்டிக் கொள்ளுங்கள். வேண்டி யார் வேண்டிக் கொள்ளுகிறது? உலகத்துல இருக்கும்போது ஆண்டவர் பரிந்து பேசி இந்த நாள் இருக்கட்டு, கண்ணி கொடுத்தா சரின்னு வச்சா அதை பயன்படுத்த தெரியாம இப்பொழுதும் வேண்டிக் கொள்ளுங்க இப்படியே புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு விதத்துல சொன்னா ஒரு பிச்சைக்கார கூட்டம் தான் இல்ல, மலையாளத்துல எரப்பாளி கூட்டம் പറയുന്നത് പോലെ அல்ல. இது எந்த இது? அப்போஸ்தலர் இப்படி செஞ்சாங்களா? வேற யாராவது செஞ்சாங்களா? எவ்வளவு கேவலம். கேட்டா நாங்க தாய் சபை, நாங்க திருக்குடும்ப சபை. எந்த சபையில இருந்தேன்னு இன்னும் உங்க பிச்சைக்கார குணம் மாறல, உங்க தன்மை மாறல, சொல்லிதான் ஆகணும். ஆக இத கிரியைக்கு பலன் கொடுப்பேன்ங்கிற ஆண்டவர் சொல்ற காரியத்துல தெளிவா இருக்கணும். அத 25:31 இருந்து 34 வரை சொல்லுவார், ராஜாவா வருவேன், சிங்காசனத்துல வீட்டிருப்பேன், 2 பிரிவா வெள்ளாடு செம்மறியா பிரிச்சிருவேன். வலது பக்கத்துல நிக்கிறவங்களை பார்த்து வாருங்க, என் பிதாவின் உலகம் தோற்றது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கன்னு சொல்றேன். 41 சொல்லுவார், இடது பக்கத்துல நிக்கிறவர்களை பார்த்து சபிக்கிறவர்களே, சாசுக்காகவும் தூதருக்காக ஆயத்தம் பண்ண இடத்துல போங்க. ஏன் சித்தம் செய்யல, கள்ளங்கள்ளிகளுக்கு தானே பின்பற்றினீங்க, என்ன பின்பற்றலையே நீங்க? பரிசுத்தவான்கள் அப்போஸ்தலரை பின்பற்றல இல்ல, கள்ளர்கள் போற இடத்துக்கே போங்க என சொல்ல வேண்டிய ஒரு நாள் வரும் என்பதை மறந்துடப்படும். 2 தெசலோனிக்கேயர் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 40வது வசனம், மத்தேயு 13:40 சொல்லுவார், ஆண்டவர் சொல்லுவார், இந்த உலகத்தின் முடிவுல இந்த வயலை அறுத்து களஞ்சியங்கள் எல்லாம் நம்ம அந்த தானியத்தை மணிகளை களஞ்சியத்துல சேர்ப்பாங்க, பதரையோ அவியாத அக்னியில சுட்டரிப்பாங்கல்ல, இது போல உலகத்தின் முடிவுல நடக்கும். மணிகள் பரலோகத்துல சேர்க்கப்படும், பதர்கள் சுட்டரிக்கப்படும். மத்தேயு 3:12 யோவான் சொல்லுவார், இயேசு நியாயாதிபதியா வருவார், அவர் கோதுமை களஞ்சியத்துல சேர்ப்பார், பதரை அவியாத அக்னினால சுட்டரிச்சு போடுவார் என்று சொல்லி எச்சரிக்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல என்ன படிக்கிறோம் தெரியுமா? அவர்கள் தேவனுடைய சமூகத்திலிருந்து மகிமை பொருந்திய அவருடைய சன்னிதானத்திலிருந்தும் நீங்களாக்கப்பட்டு நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். நித்திய அழிவாகிய தண்டனை, திருப்பி அவர்களை நித்திய ஜீவனுக்கு கொண்டு வர முடியாது. 10 அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்து நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். ஆத்மாவை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறோம். ஆத்மா சாவாம இருக்கும் என்கிற செய்தியை பார்த்துட்டோம். அது சாவுக்கு பிறகு செய்த செயல்களுக்கு ஏற்ப தண்டனை அடைய பாதாளத்துக்கு போகுங்கிறத பார்த்துட்டோம். கர்த்தருக்குள் மரிக்கிறவங்களா இருந்தா இளைப்பாற போவாங்க, பரதீசுக்கு போவாங்க, அவங்களுக்கு பிரச்சனை இருக்காதுன்னு பார்த்துட்டோம். அதுக்கு பிறகு மீண்டும் அவர்கள் கொண்டு வரப்பட்டு அவங்க கிரியெல்லாம் வாஸ்து காண்பிக்கப்பட்டு நித்திய ஜீவனுக்கு தகுதி இல்லாதவங்கள் எல்லாம் 2ஆம் மரணமாகிய அக்னி கடலில
அழிக்கப்படுவார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த ஆத்துமாவின் நன்மைக்கு, ஆசீர்வாதத்துக்காக அல்ல நித்திய ஜீவனை அடைந்து கொள்வதற்காக நீங்கள் யோவான் 10:27-28 நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அவை எனக்கு பின் செல்லும், நான் அவளை அறிந்திருக்கிறேன், அவளை என் கையிலிருந்து ஒரு தினம் பறிச்சிட முடியாது, நான் அவளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், நான் அவளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறேன். அப்ப ஒரு பக்கம் நித்திய அழிவாகிய தண்டனை அடைகிற ஆத்துமாக்கள், இன்னொரு பக்கம் நித்திய ஜீவனை, அதாவது இயேசு சொல்லுவார் இல்லையா, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலம் உயிரோடு இருக்கிறேன், வெளிப்படுத்தல் 1:18 சொல்லுவார் இல்லையா, அவ்விதமாய் நான் என்னுடைய பிள்ளைகளை மாற்ற போறேன். அதான் ஏற்கனவே பார்த்துட்டோம், நாம் இயேசுவின் சீடராகிறோம், அவரை மேய்ப்பராய், தலைவராய், அப்போஸ்தலராய், பிரதான ஆசாரியராய், மணவாளனாய், சிநேகிதனராய், சகோதரராய் இல்லையா, எத்தனை அந்தஸ்துல அவரோட நடந்திருக்கோம். குமாரின் சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி எல்லாம் குறைக்கப்பட்டு வந்ததுனால அவர் இருக்கிற வண்ணமாவே நாம இருக்கணும். 1 யோவான் 3:2 அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதனாலே அவருக்கு ஒப்பா இருக்கணும். பிலிப்பியர் 3:21 அவர் தம்முடைய வல்லமையான செயலினாலே நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பா மறுபடுத்துவார். யோவான் 14:2-3 சொல்லுவேன், பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் உண்டு, அப்படி இல்லைன்னா நான் சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போறேன், அங்க நான் இருப்பேன், நித்திய ஜீவனா நான் இருந்தா உங்களுக்கு அதே ஜீவனை தந்து என்ன போல உட்கார பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த சுவிசேஷத்தை நமக்கு கொடுத்திருக்கிறேன். இந்த சுவிசேஷத்தை சரியா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளவு மேன்மை, எவ்வளவு மகத்துவம் இழந்துட்டோமே, அறியாம இருக்கிறோம். இந்த பைபிளை கையில வச்சுட்டு குருடர்களா வாழ்ந்துட்டோம். இயேசுன்னு ஆராதிச்சிட்டா ஏதோ அடைஞ்சிடலான்ட்டு போலி கற்பனையில வாழ்க்கையை ஓட்டிட்டு, தயவு செய்து என்ன ஓட்டிடாத. இந்த வார்த்தைகளை நீங்க கவனமா கவனிச்சு ஒப்பு கொடுத்து வாழுங்க. இந்த வார்த்தைகள் மூலம் கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.